ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேறு லெவல் இன்ஸ்டாகிராம் சம்மந்தமான 4 டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் ஏதாவது சொல்லலாம். அதை சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓரண்டத்தை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இனி போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்களோட சேனலுக்கு வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலத்தை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொண்டால் இனி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபோனு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதாவது என்னென்னா, இன்ஸ்டால் எப்படி ஒரு ஸ்டோரியில் ஃபோன்ட்டை மாற்றுற அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெக் 5 ட்ரிக் மொத்தம் இந்த வீடியோ இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னை ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன செய்யுங்கன்னா, ஸ்வைப் பண்ணுங்கள். இது ஃபோன்ட் ஆப்ஷன் வரும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அப்படியே க்ரியேட்டிவ் கொடுத்துருங்க. க்ரியேட்டிவ் கொடுத்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணினா இப்படி நாங்கள் இப்படி ஒரு ஷேப்பு வைக்கிறேன். இல்லாட்டி ஃபோட்டோ செலக்ட் பண்ணாட்டி பரவாயில்லை. ஏதாவது ஒரு கலரை பார்த்துக்கொள்கிறேன். நான் இந்த கலர் நல்லா. இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன் என்றால், சைபர் டெக் மீடியான்னு டைப் பண்ணுறேன். டெக்குன்னு டைப் பண்ணி டன்னு கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசாக்கி என்ன செய்யுங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன்ட் மாற்றலாம். உங்களுக்கு என்ன 3D ஃபோன்ட்ஸு வேண்டிய ஃபோன்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 3D ஃபோன்ட் ஒன்று எப்படி உருவாக்குறேன்னு பாருங்கள். 3Dயில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அது உங்களை இது இனிஷியேட்டிவ் பொறுத்து தான் இருக்குது ஒவ்வொரு ஃபோன்ட்டும். அடுத்து டெக்குன்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது என்னென்னா மாதிரி இன்னொன்று டைப் பண்ணுங்க, மீடியான்னு சொல்லி. மீடியா டைப் பண்ணி ஏதாவது ஒரு ஃபோன்ட்டு கொடுங்க. மீடியா டைப் பண்ணி டன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, டெக் இப்படி வச்சுட்டு மீடியாவை கொஞ்சம் நீங்கள் டெக்கிங்கிற ஆக்கிட்டு மீடியாவை ஒரு இப்படி எடுக்கிறேன். டெக்கை மேலே கொஞ்சம் இப்போ ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் மெத்தடில் உங்களுக்கு செய்ய. இதே போல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விருப்பமான டாபிக்ஸ் ஏதாவது இனிஷியேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோன்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. சரி, வாங்க அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது ட்ரிக் என்னென்னா, இப்போ ஏதாவது உங்கள் போஸ்ட்டுக்கு இன்ஸ்டாவில் பல பேர் கமெண்ட் பண்ணிப்பாங்க. அதை எப்படி அந்த கமெண்ட்டை கமெண்ட் பார்க்கக்குள்ள 100 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஃபஸ்ட் கமெண்ட்டை எப்படி வர வைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆல் கமெண்ட்ஸுக்காக கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு ஒரு 4-5 பேர் கமெண்ட் பண்ணிக்காங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் மாதிரி செஞ்சு காட்டுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி பின்னு கொடுத்து பின் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக பின் ஆகிடும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இனிமேல் என்னென்னு செய்யறால் ஏதாவது அவங்களுக்கு கமெண்ட் பண்ண மேலும் இப்போ இனிமேல் என்னென்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இது பின்னாகி ஃபெஸ்ட்டில் ஆகிது. பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னு காட்டுது. அதே போல் இனி உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு இப்படி கமெண்ட்ஸை பின் பண்ணி வைக்கலாம். சரி, வாங்க அடுத்த டிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டால் யாராவது ஒருத்தர் நிற்பார். இப்படி உங்களை ஃபாலோ பண்ணுற அல்லது உங்கள் இன்ஸ்டாவில் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் நிற்பான். உங்களை என்ன போட்டாலும் பேட் கமெண்ட் பண்ணுவான். அல்லது ஏதாவது ஒரு உங்களை சீட்டிங் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு செஞ்சு கொண்டிருந்தேன். அவனை எப்படி ப்ளாக் பண்ணுறேன்னு நீங்கள் யோசிக்க முன்னுக்கு யோசிக்க வேணாம். நீங்கள் என்ன செய்ய, உங்களை யார் ஃபாலோ பண்ணுற அவங்க லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ நிறைய பேர் இருக்குது. நான் என்ன செய்கிறேன்டா, இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிமூவ் ஆப்ஷன் ஒன்று அதை கிளிக் பண்ணுன்னா ரிமூவ் கொடுத்துட்டேன் என்றால் இப்போ அவர் இனி என்ன ஃபாலோ பண்ணுவோமேலா, அவருக்கு இனி என்ன கமெண்ட்ஸும் போதும், என்ன போஸ்ட் ஒன்றுமே போதும், எனக்கு இனிமேல் கமெண்ட் பண்ணுவோமேலா. இது யூஸ்ஃபுல்லான ட்ரிக் ஆகிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ஏரியாவில் சிரிஷாக ஏதாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் இன்ஸ்டாவில் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு நாங்கள் தேடிக்கொண்டு நிற்போம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்ன செய்வேன். இப்போ லாக்டவுனில் பல பேருக்கு வருமானம் இன்கம் இல்லாதால பல பேர் இப்போ ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எப்படியாமல் அவங்களை சப்போர்ட் பண்ணுறதுன்றா என்ன செய்யணும்னா, நீங்கள் முதலாவது என்ன செய்யுங்க என்றால், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசைக்குதுன்னா என்ன செய்யுங்கன்னா, முதலாவது ஸ்வைப் பண்ணுங்க. இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் நீங்கள் காட்டுறேன். இது ரன்னே கொடுத்துட்டு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி கிரியேட்டிவ் ஆப்ஷன் இன்றைக்கி ஸ்டோரி ஸ்வைப் பண்ணால் கிரியேட்டிவ் கொடுங்க. கிரியேட்டிவ் கொடுத்து என்ன செய்யுங்கன்னா, இப்போ கிரியேட்டிவ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் இப்படி டைப்பு கொடுத்து எதாவது டைப் பண்ணலாம் உங்களுக்கு.
அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆப்ஷன் உண்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்ன செய்யுங்கண்டா சப்போர்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஆப்ஷன் உண்டு, அதை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு நேம் ஒன்று கொடுங்க. இப்போ நான் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஒன்று தெரிஞ்சு எனக்கு அவ்வளோ பெருசாக இல்லைன்றதால நான் ஊபர் ரெண்டு கொடுக்குறேன். ஊபர் ரெண்டு கூட நிறைய ஊபர் இந்தியா ஊபர் நிறைய இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று பிஸ்னஸஸ் இப்போ ஊபர் ஈட்ஸ் செலக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் அதே மாதிரி ஆப்ஷன் ஊபர் ஈட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து ஜாயாக வந்து இது ஒரு ஸ்டோரி மாதிரி இதை ஷேர் பண்ணலாம். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட பிஸ்னஸுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பார்த்து நன்றி. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னே எந்த ட்ரிக் தெரியும் எந்த ட்ரிக் தெரியாததையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்கள் அனைத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். மேலும் டெக் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.